Swayam Prabha. Digital India. Educated India. வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இண்டக்ஷன் பிரின்சிபல், ஸ்ட்ராங் ஃபார்ம் ஆஃப் இண்டக்ஷன் பிரின்சிபல், வெல் ஆர்டரிங் பிரின்சிபல், இந்த மூணுமே ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். ஈக்குவலண்ட் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வில் ரைட் டவுன் த பிரின்சிபல்ஸ். ஓகே. நம்பர் 1, இண்டக்ஷன் பிரின்சிபல். Let A subset of n is given to you. Okay. Assume number 1 belongs to A, and 2, if k belongs to A, then k plus 1 belongs to A. Then the conclusion is A equals n. இதான் முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், ஸ்ட்ராங் ஃபார்ம் ஆஃப் இண்டக்ஷன் பிரின்சிபல். So here let B subset of n be given. Assume number 1 belongs to B, and if number 2, if 1, 2, 3 etc. k is contained in B, then k plus 1 belongs to B. Under these two assumptions we have then B is equal to n. Right? மூணாவது வந்து well ordering principle. Okay. For any எந்த ஒரு நான் எம்ப்டி சப்செட் ஆஃப் n கொடுத்தாலும் அதில் ஒரு லீஸ்ட் எலிமெண்ட் இருக்கும். given any non-empty subset S of n, S has a least element. சரியா? இப்போது நம்ம இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டும் ஈக்குவலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம். ஏ சப்செட் ஆஃப் பிக்கு ஈக்குவலன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரூவ் பண்ண என்ன பண்ணுவோம்? 2 or 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 1 implies 2, 2 implies 3, 3 implies 1. ஒரு சைக்கிளிக் ஃபேஷனில் ப்ரூவ் பண்ணிட்டா மூணுமே ஈக்குவலண்ட், எல்லா இம்ப்ளிகேஷனும் ட்ரூன்னு சொல்லிடலாம். ஓகே, அந்த ஐடியா தான் பண்ண போகிறோம் இப்போது. 1 implies 2. ஸோ இதுக்கு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம், இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போ இதை ப்ரூவ் பண்ணும்போது we start with a set B and we have this assumption and we have to prove that B is equal to n ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? இதிலேருந்து ஆரம்பிக்கணும். let B subset of n with what properties? With the properties number 1 belongs to B, number 2 if 1, 2, 3 etc. k belongs to B, then k plus 1 belongs to B. இந்த ரெண்டு அசம்ஷனும் இருக்க மாதிரி ஒரு செட்டு எடுத்துட்டேன். சரியா? இப்போ நான் என்ன பண்ணணும்? B equal to n ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ரைட். நான் எதை யூஸ் பண்ணணும்? முதல் இண்டக்ஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணணும். இங்கே என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு செட்டு A இருக்குது, அந்த செட்டுக்கு ஈக்குவல் டு என்னன்னு ப்ரூவ் பண்ணுறேன் அண்டர் தீஸ் அசம்ஷன்ஸ். அப்போ இது ஒத்து வர்ற மாதிரி நான் ஏ ஒரு செட்டுக்கு கண்டுபிடிச்சி அந்த ஏ ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவேன். அப்புறம் அது ஏ ஈக்குவல் டு என்னங்கிறத வச்சு என்ன பண்ணுவேன்? நான் என்ன சொல்லுவேன்? பி ஈக்குவல் டு என்னன்னு ப்ரூவ் பண்ணுவேன். ஓகே, ரைட். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்காக ஏன்னு ஒரு செட்டை டிஃபைன் பண்ணணும். ஓகே,
அது என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஏல பாருங்கள் 1 பிலாங்ஸ் டு ஏ வேணும் எனக்கு. ஓகே, ரெண்டாவது கே பிலாங்ஸ் டு ஏனா இந்த கே வந்து எப்போ ஏல இருக்குங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் போட போகிறேன். அது வந்து இட் இஸ் கோயிங் டு டிபெண்ட் ஆன் திஸ். ஓகே, எப்படி போடலாம் அப்படின்னா ஏ ஈக்குவல்ஸ் ஓகே டி இன் என் அண்டர் வாட் கண்டிஷன் 1 2 3 எக்ஸெட்ரா டி இஸ் சப்செட் ஆஃப் பி. இப்போ இதை பாருங்கள், இந்த பியோட ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆகுதுன்னா 1 பிலாங்ஸ் டு ஏ அண்ட் whenever k belongs to a, k plus 1 belongs to a வருது. அதான் நம்ம இண்டக்ஷன் பிரின்சிபல் சொல்லுது. சரியா? ஸோ இப்போ இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? வாட் வில் வி டூ? வில் சி வெதர் p of 1 is true. இங்கே p of 1ங்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ 1 belongs to a 1 பார்க்க போகிறேன். 1 belongs to a அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? this subset of b வேணும். ஆல்ரெடி 1 belongs to b கொடுத்துருக்கு, அதனால் இது வந்துடுச்சு. அதனால் this 1 belongs to a. அப்போது 1 belongs to a for this reason. சரியா? இப்போது assume k belongs to a. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, if I assume k belongs to a, suppose 1 2 3 etc. k belongs to a ன்னு அர்த்தம் suppose this is subset of b. suppose k belongs to a னா this is the meaning. அப்படி இருந்தால் என்ன அர்த்தம் நமக்கு? இந்த பிரின்சிபல் பியோட ப்ராப்பர்ட்டி என்னது? k plus 1 belongs to b. then k plus 1 belongs to b. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல வந்து ஒரு லைன் எழுதலாம், k belongs to a அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் இது. சரியா? ரைட்? ஸோ வந்துடுச்சு. இப்போ k plus 1 belongs to b. ஆல்ரெடி இந்த 1 to k subset of b. அப்போ என்ன சொல்லலாம்? then 1 2 3 4 etc. k k plus 1 this is subset of b. இது subset of b னா என்ன அர்த்தம்? up to k plus 1 subset of b னா k plus 1 belongs to a. so this implies k plus 1 belongs to a. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 1 belongs to a ப்ரூவ் பண்ணிட்டேன், k belongs to a நான் அசியூம் பண்ணேன், k plus 1 belongs to a ன்னு சொல்லிட்டேன். அப்போது இந்த பிரின்சிபல் ஆஃப் இண்டக்ஷன் படி என்ன வரும்? a equals n. பட் a ஈக்குவல்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணிட்டேன், நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? b ஈக்குவல்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணணும். b ஈக்குவல்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணால் தான் இந்த பிரின்சிபல் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். சரியா? இப்போ b ஈக்குவல் டு n எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ஸோ இங்கே வந்து b சப்செட் ஆஃப் என்னன்னு கொடுத்துட்டாங்க. n சப்செட் ஆஃப் bன்னு சொன்னால் வந்துடும் இல்லையா? அப்போ n ஒரு எலிமெண்ட் எடுத்து அது இங்கே இருக்குன்னு சொல்லணும். ஓகே, ஸோ லெட் n பிலாங்ஸ் டு என்னன்னு ஆரம்பிப்பேன். நமக்கு a ஈக்குவல்ஸ் என்னன்னு தெரியுதுனால என்ன அர்த்தம்? n belongs to a ன்னு தெரியும். n belongs to a னா என்ன அர்த்தம்? 1 to n வந்து subset of b ன்னு தெரியும். this implies 1 2 3 etc. n is subset of b ன்னு தெரியுமா? அப்போ இதில் என்ன தெரியும்? n belongs to b ன்னு தெரியும். ஸோ n belongs to nல ஆரம்பித்து n belongs to b ன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ n is subset of b or n is equal to b. ஓகே, ஸோ இந்த ப்ரூஃப் பாருங்கள். நம்ம இதில் வந்து எளிமையான ப்ரூஃப் தான், கஷ்டமாக எதுவும் பண்ணவே இல்லை. பட் கரெக்டாக அப்ளை பண்ணுறோம். ஒரே ஒரு விஷயம், இந்த செட்டை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணுறோம். ஸோ தட் இண்டக்ஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணலாங்கிற மாதிரி. சரியா? ஸோ இதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது எப்போவுமே ஒரு ப்ரூஃப்னு ஆரம்பிக்கும் போது சரியான இடத்துல ஆரம்பிக்கணும். ஓகே, இங்கே நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு பி ஆரம்பித்து அந்த பி ஈக்குவல் டு என்னங்கிற ப்ரூவ் பண்ணுறது நம்மளோட ஐடியா. இதை ஆரம்பிக்கிறோம், அந்த மாதிரி ஒரு செட் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ஏன்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். இந்த ஏ ஈக்குவல் டு என்னன்னு ப்ரூவ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம்? 1 பிலாங்ஸ் டு ஏ, இஃப் கே பிலாங்ஸ் டு ஏ, கே ப்ளஸ் 1 பிலாங்ஸ் டு ஏ. அப்புறம் ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் இண்டக்ஷன் படி என்னது? ஏ இஸ் ஈக்குவல் டு என். ஸோ அப்புறம் ஸ்டார்ட் வித் என் இன் எனி நேச்சுரல் நம்பர். என் ஹேஸ் டு பி பிலாங்கிங் டு ஏ பிகாஸ் தீஸ் டூ ஆர் ஈக்குவல். அப்படின்னா இது இருந்தால் இது. ஓகே, ஸோ அது வந்துடுச்சு. ரைட்? ஓகே, ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்னா 1 implies 2 ப்ரூவ் பண்ணிட்டோம். இதை அழிச்சிடலாம். இப்போ 2 implies 3 இது மாதிரி ப்ரூவ் பண்ண முடியுதா பார்க்கலாம். இப்போ அடுத்தது நீங்கள் என்ன யோசிக்கணும்னா 2 implies 3 ப்ரூவ் பண்ணும்போது எதை அசீவ் பண்ணணும், என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும்.
இப்போது 2 implies 3 ப்ரூவ் பண்ண என்ன அர்த்தம்னா ஸ்ட்ராங் இண்டக்ஷன் பிரின்சிபல் அசியூம் பண்ணிக்க போகிறோம், வெல் ஆர்டரிங் பிரின்சிபலை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது வெல் ஆர்டரிங் பிரின்சிபலை ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா given any non-empty subset S of n, S has a least element. இங்கே வந்து நான் இதை ஒரு கான்ட்ரடிக்டரியாக ப்ரூவ் பண்ண போகிறேன். சப்போஸ் திஸ் இஸ் நாட் ட்ரூன்னு என்ன அர்த்தம்னா there is a non-empty subset S which does not have least element அப்படின்னு வருது. ஸோ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், இதோட கான்ட்ராபாசிட்டிவ் ட்ரூன்னு முதல்ல சொன்னோம் தெரியுமா, இந்த வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் சொல்லும் போது இதோட கான்ட்ராபாசிட்டிவ் என்னது, சப்போஸ் S does not have a least elementனா then S should be empty அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சப்போஸ் S is not a least element, ஓகே, suppose yes, I will not use yes, suppose there exist. See இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டோட ஆக்சுவல் நெகேஷன் என்னென்னா இது தப்பு அப்படின்னா there exist a non-empty set C such that C has a least element. ஸோ இந்த எஸ்ஸை வந்து நான் ஆல்வேஸ் யூஸ் ஃபார் the construction of a set, அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். suppose C subset of n such that C has no least element அப்படின்னு ஆரம்பிக்க போகிறேன். சரியா? அப்புறம் என்ன அர்த்தம், C வந்து எம்டின்னு ஆகணும். ஓகே, நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது C எம்டின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போது C எம்டின்னு ப்ரூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ், நம்ம கான்ட்ராபாசிட்டிவ் ப்ரூவ் பண்ண போகிறோம். கான்ட்ராபாசிட்டிவ்னா C does not have a least element ஆரம்பிக்கிறோம், அடுத்து C எம்டின்னு ப்ரூவ் பண்ணணும். C எம்டி அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறா என்ன அர்த்தம், C empty is equivalent to saying n different C is equal to n. இது நமக்கு ஒரு பெரிய ஹிண்ட். என்ன ஹிண்ட் அப்படின்னா C emptyன்னு சொல்கிறதும் இந்த n different C is nன்னு சொல்கிறதும் ஒன்றுனா நான் என்ன பண்ணணும், இண்டக்ஷன் பிரின்சிபல் என்ன பண்ணுறோம், we start with some subset and prove that it is equal to n. ஸோ அந்த செட்டு வந்து n minus C ன்னு ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ let us call இது வந்து S equal to n minus C ன்னு ஆரம்பிங்க. ஓகே, ஸோ C வந்து லீஸ்ட் எலிமெண்ட் இல்லைன்னு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கேன் ஐ சே 1 belongs to C, 1 Cயில் இருந்துச்சுன்னா 1 தான் லீஸ்ட் எலிமெண்ட். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்க்கே 1 தான் லீஸ்ட் எலிமெண்ட். அப்போ C வந்து சப்செட் ஆஃப் n, அப்போ 1 வந்து லீஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் C ஆகிடும். ஸோ 1 does not belongs to C. 1 does not belongs to C னா 1 belongs to n different C which is equal to S. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ராங் பிரின்சிபலும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதை அப்ளை பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுறோம். அதனால் 1 belongs to Sன்னு சொல்லிட்டோம். ஓகே, 1 belongs to S. ஸ்ட்ராங் பிரின்சிபல் ரெண்டாவது என்னது, ஒரு 1 to K வரைக்கும் அந்த செட்டில் இருந்தால் K + 1 அந்த செட்டில் இருந்தால் இது ஈக்குவல். சரியா? அப்போ இப்போ என்ன ஆரம்பிக்கணும், அசியூம் தட் 1 to K is subset of S, K + 1 இருக்குமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சப்போஸ் 1, 2, 3 etc. K belongs to S which is equal to n different C. Okay, it belongs to S அப்படின்னா K + 1 அந்த செட்டில் இருக்குமான்னு பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா 1, 2, 3 etc. K எல்லாமே நாட் இன் Cன்னு அர்த்தம், belongs to n different Cயில் இருக்குது. இது எதுவுமே Cயில் இல்லை அப்படின்னா K + 1 ஆகிடும், லீஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் C ஆகிடும். K + 1 Cயில் இருந்தால் K + 1 தான் லீஸ்ட் எலிமெண்ட் ஆகிடும். ஏன்னா K + 1க்கு முன்னாடி இருக்க எந்த நேச்சுரல் நம்பருமேவும் Cயில் இல்லைன்னா இஃப் K + 1 belongs to C, K + 1 becomes least element. அதனால் நமக்கு என்ன தெரியும், C is a set which does not have least elements. அப்போ K + 1 does not belong to C ன்னு தெரியும். K + 1 does not belong to C ன்னு தெரியும். இப்போ K + 1 Cயில் இல்லைன்னா என்ன அர்த்தம், K + 1 belongs to n different C. ஓகே, which is nothing but S. இப்போ என்ன பண்ணோம், 1 to K Sல இருந்துச்சுன்னா K + 1 Sல இருக்குன்னு சொல்லிட்டோம். ரெண்டு விஷயம் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம், 1 belongs to S, அப்புறம் if 1 to K belongs to S, K + 1 belongs to S. இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, S is a subset of n, 1 belongs to S, 1 to K is subset of S implies K + 1 belongs to S. அப்போ S equal to n. This implies S equals n.
அப்போ என்ன அர்த்தம்? C is equal to empty. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம்? சிக்கு லீஸ்ட் எலிமெண்ட் இல்லைன்னா சி எம்டின்னு இந்த கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ என்ன அர்த்தம்? இஃப் சி இஸ் நான் எம்டி, சி ஹேஸ் எ லீஸ்ட் எலிமெண்ட் அர்த்தம். தேர்ஃபோர் வெல் ஆர்டரிங் ப்ராப்பர்ட்டி இஸ் ப்ரூவ்டு. ஓகே, ஸோ 2 implies 3யும் ப்ரூவ் பண்ணுறோம். இதுலேயும் பாருங்கள் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோங்கிறத. இதில் முக்கியமான ட்ரிக் என்னென்னா, போன தடவை நம்ம இந்த ஏங்கிற செட்டை டிஃபைன் பண்ணுறதெல்லாம் விஷயமே. அதை கரெக்டாக டிஃபைன் பண்ணிட்டோன்னா ப்ரூஃப் ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல விஷயம் என்னென்னா, இதோட கான்ட்ரா பாசிட்டிவை ப்ரூவ் பண்ணுறோம். ஓகே, அந்த கான்ட்ரா பாசிட்டிவ் அப்சர்வேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதிலிருந்து இந்த எஸ் டிஃபைன் பண்ணுறது தான். அப்புறம் இந்த எஸ்ஸில் வந்து ஸ்ட்ராங் இண்டக்ஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டோன்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ ஒரு கிறிஸ்பாக ஐடியா சொல்லணும்னா, கான்ட்ரா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்காக சி ஹேஸ் நோ லீஸ்ட் எலிமெண்ட் அப்ளை பண்ணுறோம், அசியூம் பண்ணுறோம். அப்புறம் சி ஈக்குவல் டு எம்டிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு ப்ரூவ். இது வந்து டெக்ஸ்ட் புக் ப்ரூஃப் கிடையாது, நான் இடையில யோசித்ததெல்லாம் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த அப்சர்வேஷன், இது வந்து ஒரு அப்சர்வேஷன் வச்சுக்கோங்களேன். இதுதான் நமக்கு தேவைப்பட்டது. இது பார்ட் ஆஃப் த ப்ரூஃப் கிடையாது. இந்த சி ஈக்குவல் டு எம்டி தேவைப்படுது. அதை எப்போ ப்ரூவ் பண்ணலாம்? என் மைனஸ் சி வந்து என்னன்னா ப்ரூவ் பண்ணலாம். இதை வச்சுட்டு என்ன பண்ணுறேன்? எஸ்ஸை வந்து என் மைனஸ் சின்னு டிஃபைன் பண்ணுறேன். ஓகே, அப்புறம் 1 பிலாங்ஸ் டு எஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறேன். 1 to k எஸ்ஸில் இருந்தால் 1 to k இஸ் சப்செட் ஆஃப் எஸ். ஏன்னா செட் நோட்டேஷன் போட்டால் அதனால் சப்செட் ஆஃப் எஸ். அப்போ 1 to k எஸ்ஸில் இருந்துச்சுன்னா k + 1 பிலாங்ஸ் டு எஸ்ன்னு ப்ரூவ் பண்ணுறேன். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு என், எஸ் ஈக்குவல் டு என்னன்னா சி ஈக்குவல் டு எம்டி. ரைட். இப்போது இதுக்கு அடுத்த பார்ட் என்னது? வெல் ஆர்டரிங் பிரின்சிபலை அசியூம் பண்ணிவிட்டு இண்டக்ஷன் பிரின்சிபலை ப்ரூவ் பண்ணணும். சரியா? ரைட். த்ரீ implies 1. ஸோ என்ன அசியூம் பண்ண போகிறோம்? we are going to assume well ordering principle. any non-empty subset of S has a least element. இப்போது இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். மறுபடியும் இதை ப்ரூவ் பண்ணால் எங்கே ஆரம்பிக்கணும்? we have to start with a subset of n which has these two property and prove that this set is equal to n. So where will you start? Let a subset of n, okay, with what properties? Number 1 belongs to A, and number 2 is if k belongs to A, then k plus 1 belongs to A. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்க மாதிரி ஒரு செட்டையை எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணா, A is equal to n ப்ரூவ் பண்ணணும். சரியா? அதை ப்ரூவ் பண்ணிட்டேன்னா இந்த இண்டக்ஷன் பிரின்சிபல் ட்ரூன்னு அர்த்தம். பட் ஆனால் எனக்கு கையில் இருக்கிறது என்னது? வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் அசியூம் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கேயும் நம்ம ஒரு செட்டு க்ரியேட் பண்ணணும். சரியா? அந்த செட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு யோசிங்க. ஓகே, ஸோ how will you start with என்ன செட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஓகே, சப்போஸ் A is not equal to empty. சப்போஸ் இது நாட் ட்ரூன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் A is not equal to n. A வந்து என்னோட சப்செட்டு, ஆனால் A not equal to என்ன அர்த்தம்? there exists a natural number belonging to n which does not belong to A. சரியா? so there exists m belongs to n such that m is not in A அப்படின்னு தெரிய வந்துடுச்சு. இது தெரிஞ்சால் எனக்கு ஒரு நான் எம்ப்டி சப்செட் ஆஃப் எஸ் நேச்சுரலாக தோணுதா? இது அப்ளை பண்ணுற மாதிரி. அது என்னது? n டிஃபரன்ஸ் A. let s equal to n டிஃபரன்ஸ் A. ஏன்னா n டிஃபரன்ஸ் Aல தான் இந்த m இருக்குது. அதான் அர்த்தம். m belongs to n but m not in A. then s is non-empty. for what reason? the reason is m belongs to S. சரியா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? இதுதான் நம்மளோட அப்சர்வேஷன். இப்போது நான் எம்ப்டி சப்செட் கிடச்சிருச்சு. தென் தேர் இஸ் எ லீஸ்ட் எலிமெண்ட். அதான் வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் சொல்லுது. பை வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் எஸ் ஹேஸ் எ
least element. Call that as ஒரு பேர் கொடுக்குறோம் Lன்னு. Okay, that is L belongs to S and for all x in S, L is less than or equal to x. Right? Okay. இப்போ ஃபஸ்ட் அப்சர்வேஷன் என்ன பண்ணலான்னா, நம்ம இந்த ஏங்கிற செட்டை வச்சு நம்ம எந்த ஒரு பண்ணலை. 1 belongs to Aன்னு இருக்குது. ஸோ given 1 belongs to A, okay, and hence 1 not in S. n difference A இருக்க முடியாது இல்லையா? ரைட், வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் n difference A. ஏல இருக்குது, எஸ்ல இருக்காது, அது அர்த்தம். அப்போது இந்த லீஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் எஸ் அப்படின்னா எஸ்ல 1 இல்லைன்னா லீஸ்ட் எலிமெண்ட் எல் வந்து இட் இஸ் பிகர் than or equal to 2. எல் வந்து பிகர் than or equal to 2. அப்போ எல் பிகர் than or equal to 2 அப்படின்னா L minus 1 is a natural number and L minus 1 என்னவா இருக்கும்? It does not belong to S. இதான் லீஸ்ட் எலிமெண்ட். லீஸ்ட் எலிமெண்ட்டுக்கு முந்தின எலிமெண்ட் எஸ்ல இருக்காது. சரியா? இப்போது L minus 1 not in S ன்னு அர்த்தம். இது மறுபடியும் பாருங்கள், this is n difference A. அப்போது L minus 1 belongs to A. இப்போது L minus 1 belongs to A னா என்ன அர்த்தம்? நமக்கு என்ன தெரியும்? A பற்றி என்ன தெரியும்? K belongs to A னா K plus 1 belongs to A. சரியா? அப்போது L minus 1 plus 1 belongs to A, which is nothing but L belongs to A. ரைட்? இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? L வந்து ஏல இருக்குன்னு கிடச்சிருச்சு. L ஏல இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? L ஏலையும் இருக்குது, L ஆல்சோ இன் எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? L ஏலையும் இருக்குது, ஏல இல்லாமல் இருக்குது. அது எப்படி முடியும்? திஸ் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன். இது கான்ட்ரடிக்ஷன் என்ன அர்த்தம்? நம்ம இந்த அசம்ஷன் வந்து தப்புன்னு அர்த்தம். ஓகே, திஸ் இஸ் ஏ கான்ட்ரடிக்ஷன். Okay, so what can we say? A is equal to n. A not equal to n assume பண்ணது தப்பு. அப்போ A equals n. So proof வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் இங்கேயும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எங்கே ஆரம்பிக்குங்கிறது முக்கியம். இந்த மாதிரி ஒரு செட்டில் ஆரம்பிக்கிறோம், A equal to n ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன்? சப்போஸ் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு என்னன்னா எஸ் டிஃபைன் பண்ணுறேன். எஸ் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் எஸ் நான் எம்டியான்னு பார்க்குறேன். அது எங்கேருந்து நான் எம்டின்னு எனக்கு கிடைக்குதுன்னா இங்கேருந்து கிடைக்கிது. ஏ நாட் ஈக்குவல் டு என்னன்னு சொன்னதுனால கிடைக்கிது. ஸோ நான் எம்டினா இட் ஹாஸ் எ லீஸ்ட் எலிமெண்ட். அந்த லீஸ்ட் எலிமெண்ட் வந்து எஸ்ல இருக்குது. அடுத்த அப்சர்வேஷனை பண்ணுறேன், லீஸ்ட் எலிமெண்ட் வந்து கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கணும். ஏன்னா அது ஏவோட ப்ராப்பர்ட்டியிலேருந்து வருது. அது கிரேட்டர் ஆர் ஈக்குவல்னா L minus 1 இஸ் எ நேச்சுரல் நம்பர் அண்ட் L minus 1 நாட் இன் எஸ்னா L minus 1 belongs to A. மறுபடியும் என்ன பண்ணுறேன்? இண்டக்ஷன் பிரின்சிபலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த செட்டோட ப்ராப்பர்ட்டிக்கு போகிறேன். L minus 1 belongs to A னா L minus 1 plus 1 belongs to A. That is L belongs to A. Therefore, it is a contradiction. Okay. So, A should be equal to N. Right. இப்போது 3 ப்ராப்பர்ட்டியுமே ஈக்குவலண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம கிளாஸில் நிறையா ப்ராப்ளம் போட்டோம். இந்த 1 + 2 + எக்ஸெட்ரா என்னெல்லாம் வந்து 3 ப்ராப்பர்ட்டி வச்சுமே ப்ரூஃப் கொடுத்துட்டோம் நம்ம. ஓகே, சம் ஆஃப் ஃபஸ்ட் n நேச்சுரல் நம்பர். இது மாதிரி எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி, எந்த ஒரு ப்ரூஃப் நம்ம இந்த இண்டக்ஷன் பிரின்சிபல் ஆரம்பித்து எதெல்லாம் ப்ரூவ் பண்ணமோ, டிபெண்டிங் ஆன் என் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரூவ் பண்ணமோ, அது எல்லாத்தையுமே 3 டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணலாம். அதாவது ஆல் தோஸ், if you have a statement like this, for all n in n, P of n is true. இப்படி இருந்துச்சுன்னா இதை வந்து 3 டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, சில நேரம் கஷ்டமாக இருக்கும், சில ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது, சில ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துப்போம். இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏதாவது சில ப்ராப்பர்ட்டி நம்ம ப்ரூவ் பண்ண விஷயத்தை ஒன்று எடுத்துகிட்டு இதை போட்டு பாருங்கள்.
இன் பர்டிகுலர் உங்களுக்கு புதுசாக ப்ரூவ் பண்ணணுன்னா இது வரைக்கும் நம்ம கிளாஸில் போடாத ஒன்றுனா இந்த சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் n ஸ்கொயர் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து இண்டக்ஷன் பிரின்சிபல், ஸ்ட்ராங் இண்டக்ஷன், வெல்லாட்ரிக் பிரின்சிபல் 3 இதுவும் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணுங்கள். இது தவிர சில எக்ஸசைஸ்லாம் புக்கில் நிறையா இருக்குது, அது எல்லாத்தையும் போட்டு பாருங்கள். ஓகே, இதோடு நம்ம இப்போதைக்கு நிப்பாட்டிக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.